அன்பார்ந்த நண்பர்களே, நடந்ததும் தெரிந்ததும் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வணக்கத்துடன் வரவேற்கின்றேன். இன்றைய தினத்தில் நம்முடைய மனதை மிகவும் பாதித்த ஒரு செய்தி, ஒரு பட்டாசு தொழிற்சாலை விபத்துக்குள்ளான பொழுது காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் அங்கு பணியாற்றிய தொழிலாளர்கள் பலர் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள். இன்னும் பல விதத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம் நாட்டில் இப்பேற்பட்ட துயர சம்பவங்கள் பலவை நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில மாதங்கள் அதை பற்றி நாம் பேசுகின்றோம், அதற்கு என்ன தீர்வு என்பதை யோசிக்கின்றோம். பிறகு அது வந்த வழி தெரியாமல் போய்விடுவதை நாம் பார்க்கின்றோம். எத்தனையோ கள்ள சாராய குற்றங்கள், தற்கொலைகள், கொலைகள், கற்பழிப்புகள் என்று நாட்டில் இப்பேற்பட்ட துயர சம்பவங்கள் பல இடங்களில் பலவாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த வெடி விபத்து ஏன் ஏற்பட்டது என்று நாம் சிந்திக்கும் பொழுது, நாம் இப்பொழுது தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களில் நாம் வாக்களிக்கப் போகின்றோம். பிறகு ஒரு மாதத்திற்குள் அதனுடைய முடிவு தெரியப் போகின்றது. அந்த முடிவிலே யார் வெற்றி பெற்றாலும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், அதன் கூட்டணியை சேர்ந்தவர்களுக்கு தங்களுடைய சந்தோஷத்தை மக்கள் அறிகின்ற விதத்தில் பல இடங்களில் இந்த வெடிக்கலை வெடிக்க வைத்து மக்களை ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அவர்களை மூழ்கடிக்க வேண்டும் என்று பல கட்சிகள் இந்த வெடி பொருட்களுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது அந்த வெடி மிக அதிக அளவில் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவ்வாறு உற்பத்தி செய்த அந்த இடத்தில்தான் இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. நாம் குடியை கெடுக்கும் என்று அந்த மது பாட்டிலிலே போட்டுவிட்டாலோ, புகைப்பழக்கம் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்று அந்த புகைக்கின்ற அந்த பெட்டியின் மேல் போட்டுவிட்டாலோ, அல்லது வெடி வாழ்வை வெடித்துவிடும் என்று போட்டுவிட்டாலோ இதற்கு தீர்வாகாது. நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஏன் இந்த வெடி விபத்துக்கள் ஏற்படுகின்றன? இப்பேற்பட்ட தொழிற்சாலைகள் எப்படி முறையான தங்களுடைய லைசன்ஸை பெறாமல் எவ்வாறு அவர்கள் செயல்படுகின்றார்கள்? அந்த தொழிற்சாலையின் முக்கிய நபர்களான கணவனும் மனைவியும் எங்கோ போய் ஒளிந்து கொண்டு தலைமறைவாகி இருக்கின்றார்கள். நம்முடைய நாட்டில் எத்தனையோ காவல்துறையினர், உளவுத்துறையினர், தன்னார்வ அமைப்பினர் என்று அனைத்தையும் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இப்பேற்பட்ட நிகழ்வுகள் மட்டும் எப்பொழுது அவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடுகின்றன. எல்லாம் ஒரு நிகழ்வு ஏற்பட்டு பலர் இறந்த பின் தான் இவை தெரிய வருகின்றது. தயவுசெய்து உங்கள் அனைவரையும் நான் தாழ்ந்த மனதோடு இரு கரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். பிறரை மகிழ்விப்பதற்காக, பிறர் முன் உங்களுடைய பெருமையை போற்றுவதற்காக, உங்களுடைய இன்பத்தை நீங்கள் ஆகாயம் வரை கொண்டு செல்வதற்காக இந்த வெடிகளை வெடிக்காதீர்கள். தீபாவளி போன்ற சமயங்களில் எத்தனையோ கட்டுப்பாடுகள் போடுகின்றார்கள், வெடிக்கின்ற நேரத்தை குறிக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான நேரங்களில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் ஆங்காங்கே வெடிகளை வெடித்து மேலும் மக்களுக்கு எந்த விதத்திலும் துன்பத்தை கொடுக்காமல் இருக்க உங்களை தாழ்ந்து பணிந்து வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.